வீட்டு உள்ளெல்லாம் வராதீங்க, நான் தனியாக இருக்கேன், உள்ளே வராதீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்கல சார். அவங்க வீட்டில் யாருமே இல்லை, நான் ஒரு லேடிஸ் தான் இருக்கிறேன், இத்தனை பேர் வந்து எதுக்கு கேட்குறீங்க? ஒரு 7-3 லேடிஸு நான் மாரில் அப்படியே குத்தி விட்டாங்க. என்னால் முடியல சார். நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க, இதுக்கு மேலே என்ன வேணும்? எங்கள் வீடு வந்து இடிச்சிட்டாங்க சார். எந்த ஏரியாமா? ராயபுரம் கிளைபேட்ரி சார். இப்ராஹிம் ஸ்ட்ரீட்டில் தான் சார் நான் இப்போ குடியிருக்கிறேன். அங்கே வந்தாங்க, நான் தனியாக தான் இருந்தேன் வீட்டில். கதவு தட்டினாங்க, அத்துமீறி கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் வீட்டு உள்ளெல்லாம் வராதீங்க, நான் தனியாக இருக்கேன், உள்ளே வராதீங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க கேட்கல சார். அவங்க உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். என்ன சார் இருக்குது உள்ளே? டவுல் போட்டுன்னு வராங்க சார். டிவி கேக்கு வந்தவொடனையும் எத்தனை பேர் வீட்டில் ஆம்பளை பொம்பளைங்க இருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. ஆதார் கார்டு கேட்குறாங்க, ஜிபே நம்பர் கேட்குறாங்க. ஜிபே நம்பர் இருந்தால் சொல்லுங்கன்னு. சார் இதெல்லாம் எதுக்கு சார் நீங்கள் கேட்குறீங்க? வீட்டில் யாருமே இல்லை, நான் ஒரு லேடிஸ் தான் இருக்கிறேன், இத்தனை பேர் வந்து எதுக்கு கேட்குறீங்க? ஒரு 7-3 லேடிஸு 4 ஜென்ஸு. சரி, அதுக்கப்புறம் கேட்க அவங்க என்ன பண்ணிட்டா, ரொம்ப வாக்குவாதம் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொன்னாங்க. சார் எங்களுடைய ஓட்டு உரிமை, நாங்கள் எந்த கட்சிக்கு போடுறோமோ அதுதான் நாங்கள் போடுவோம். நீங்கள் விஜய் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை வந்து மிரட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஓட்டு போடலன்னா வேறு மாரி ஆகிடும், உங்களை என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஓட்டு போட்டு தான் ஆகணுன்ட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. சார் நான் ஒரு பொண்ணு ஒரு பையன் வச்சுருக்கேன், எனக்கு யாருமே இல்லை, நான் தனியாக வீட்டில் இருக்கிறப்ப இவங்க எல்லாருமே வந்து என்னை பிரச்சனை பண்ணுறாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார். நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் சாப்பாடு, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத எங்களாலலாம் வாழ முடியாது. ஓட்டு வாங்காதப்பவே இவ்வளோ அநியாயம் நடக்குதுன்னா, இவர் ஆட்சி வந்துட்டாருன்னா எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது? பெண்களுக்கு நாங்கள் கேட்குறோம். இன்னமும் எங்களால் ஏந்துக்க முடியல சார். வயிற்றுலேயே எட்டி விட்டான் சார் ஒருத்தன். ஆப்ரேஷன் பண்ணி 2-3 மாதம் தான் ஆகுது. வயிற்றுலேயே எட்டி விட்டுட்டு போகிறோம். அந்த ஆள் யாருன்னே தெரியல. எந்த டிவிஷன்லேருந்து வராங்க, நான் இந்த டிவிஷன்லேருந்து வரேன், அந்த டிவிஷனில் வரேன்னு சொல்கிறானுங்க. எங்களெல்லாம் அடி தாங்க முடியல சார். ஆட்சி இவன் வந்தானா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை. அவன் ஆட்சிக்கு வந்தானா நாங்கள் என்ன ஆவோன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை சார். எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்களை எட்டி விடுற அளவுக்கு ஒரு ஆம்பளைக்கு எங்கேருந்து சார் தைரியம் வரும்? நாங்கள் சம்பாதிச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு சார். இவங்க எங்களுக்கு கட்சியால் சாப்பாடுலாம் கிடையாது. நாங்கள் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டால் தான் இவங்க அத்துமீறி உள்ளே நுழைஞ்சு வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க. நான் தண்ணி பொம்பளையாக இருக்கிறேன் வீட்டில். அத்துமீறி உள்ளே வரணுமா சொல்லுங்கள் நீங்கள் எல்லாருமே? இந்த ஆட்சி வரணுமா? இந்த ஆட்சி எங்களுக்கு வேணாம் சார். எங்களுக்கு எந்த ஆட்சி எங்களுக்கு வேணாம். இந்த விஜய் டிவிக்கு ஓட்டு போடுன்னு மிரட்டுறாங்க சார் எங்களை. எப்படி சார் நாங்கள் ஓட்டு போடுவோம்? வயசு பொண்ணை வச்சுக்கின்னு தனியாக இருக்கிறேன் சார் வீட்டில். நான் என் பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குதா? நீங்களாம் சொல்லுங்கள் எல்லாருமே சேர்ந்து. இல்லை சார், தோப்பர் சார், நாங்கள் அடி வாங்கின்னு உட்காந்துக்கிறேன். எனக்கு என் பிள்ளைங்க பட்னியாக கிடக்குதுங்க சார் வீட்டில். எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு யாருமே என்ன பார்க்க இருக்கிற ஜனங்க இட்டுன்னு வந்து ஓடி வந்தாங்க சார் எங்களை இட்டுக்குன்னு. அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டாங்க சார். அப்படியே பிடிச்சி அவங்கள தள்ளி விட்டதுல எங்களை காப்பாற்ற வந்தாங்க அவங்க. நான் கத்திக்கின்னு வெளியே ஓடியான்ட்டேன் சார். என்னை நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பிடிச்சி அந்த பாட்டியை தள்ளி விட்டாங்க. இவங்க மார்லேயே அப்படியே குத்துனாங்க சார். அந்த லேடி ஒரே கத்தின்னு இருந்தாங்க சார். நான் டீ சாப்பிட்லான்னு வந்தேன். நான் டீ சாப்பிட்டா ஐயோன்னு கத்துறப்போ நான் ஓடி போனேன். என்னம்மான்னு 10 பேர் லேடிஸ் ஜென்ஸை சேர்ந்து அந்த லேடிஸ் அடிச்சிருந்தாங்க. என்னப்பா நீ யார் நீ எதுக்கு வருவ? என்னப்பா ஒரு பொதுமக்கள் வந்து கேட்குற, என்னப்பா இந்த மாதிரி பண்ணுறேன்னா, போலீஸ் பண்ணு நீ யாருக்கு பண்ணு டிவிக்கே தான் நீங்கள் ஓட்டு போடணும். நீங்கள் எதுக்கு ஓட்டு? அதை டிவிக்கே ஓட்டு போடணுமா? விஜய்க்கு தான் நீங்கள் ஓட்டு போடணுன்றாங்க. வந்துணுங்க இந்தமாரி. இப்போ எங்களுக்கு உயிருக்கு சேதாரமாக என்ன? இப்போ நாங்கள் எப்படி தான் சார் நாங்கள் பண்ணுறது? இந்தமாரி இவன்மாரி வந்து இப்போ 10 பேருக்கு சார் 10 பேருக்கு வந்து
லேடிஸு ஜென்ட்ஸு அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். எங்களுக்கு என்ன வந்து நான் இவங்க வீட்டு உள்ள நான் டீ சாப்பிடணும்னு வந்தேன். சரி வீட்டுக்கு போகலான்னு போனால் பிடிச்சி தள்ளி விட்டானுங்க சார். மாரில் அப்படியே குத்தி விட்டானுங்க. என்னால் முடியல சார். எனக்கு இவங்களுக்கு நான் வந்தேன்ட்டு இவங்களை விடுங்கன்னு கேட்டுட்டேன் நான். இவங்க ஒண்டி மாட்டின்னு இருக்காங்க. வாக்குவாதம் இவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கேட்டாங்களாம். வீட்டில் எத்தனை லேடிஸு எத்தனை ஜென்ட்ஸு அதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. அவங்க இன்னத்துக்குன்னு கேட்டுக்கிறாங்க. ஓட்டு போடுதான். நீங்கள் எதுக்கு ஓட்டு போடுவோம்? அது உங்களுக்கு தேவையில்லாத கதை. நாங்கள் யாருக்குன்னா கூட போடுவோம். நீங்கள் விஜய்க்கு தான் போடணுன்னா எப்படி? அது விஜய்க்கு போடணும் அவ்வளோ சட்டமாக நாங்கள் விஜய்க்கு போட்டு தான் ஆகணுமா? எங்களுக்கு உயிர் போனோமா? அது நாங்கள் போட்டு சொல்லுங்கள். நீங்களே சொல்லுங்கள். பொதுமக்கள் நீங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு இல்லையா? சொல்லுங்க. ஆமாம் சார். எனக்கு மாறு வலிக்கு சார். எனக்கு மாரெல்லாம் வலிக்கு சார். எனக்கு என்னால் முடியல சார். என்னால் எதுக்கு சார்? எனக்கு அவங்க கேட்ட கேள்வி விஜய்க்கு ஓட்டு போடணும் எப்படி நாங்கள் போட முடியும்? எதுக்கு வந்து கேட்குறோம்? யாருக்கு போடுவீங்க? அது உங்களுக்கு தேவையில்லாத கதை. நாங்கள் யாருக்குன்னா போடுவோம். நீங்கள் விஜய்க்கு தான் போடணுன்னா எப்படி? அது வந்து இவ்வளோ அராஜகம் பண்ணுறீங்க. இன்னும் நீங்கள் அரசியலே வந்து உட்காரல. நீங்கள் எப்படி? இது எங்களுக்கு உயிருக்கு சேதாரமே எப்படி சார்? நீங்களே சொல்லுங்கள் சார். இப்போ தான் சார் ஸ்கேனுக்கு வந்துருக்கு சார். இந்த ஸ்கேன்லாம் எடுக்கணும் சார். என்னால் முடியல சார். எனக்கு மூச்சு வாங்குது சார். மூச்சே விட முடியாது. 10 நிமிடம் சார்.